தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது. திமுகவுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்களாம். என்னன்ட்டு, நாங்களும் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் இதுக்கு மேலே. இத்தனை வருஷமாக இதை முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, துரோகிங்க, இனம் கண்டவங்க எல்லாருமே நாங்கள் தூக்கி முதுகில் சுமந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணால் மொத்த பேரும் சேர்ந்து திமுக கச்சக்கு முதுகில் குத்திட்டு இன்றைக்கி அவர் தக்க பதிலடி கொடுப்பாராம். 5 சீட்டு கோபால். இன்னொருத்தர் அந்த 5 சீட்டு கோபால் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். அந்த 5 சீட்டு கோபால் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். திராணி தைரியம் இருந்தால் 10 MP சீட்டு இதெல்லாம் உங்கள் கட்சியில் திமுகவோட கூட்டணியில் மானஸ்தானம் தானே நீங்கள். அதாவது மரியாதையாகவே கேட்குற, மானம் உள்ளவர்கள், ஈனம் உள்ளவர்கள், நல்ல தாய் தந்தை பிறந்தவர்கள் தானே. பிறந்தவர்களாக இருந்தால், இல்லாவிட்டால் பரவாயில்ல, அது உங்களுடைய முடிவு, உங்களுடைய விருப்பம். தயவுசெய்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கப்பா. திமுகவே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. திமுகவால் ஜெயிக்கப்பட்ட பதவி மட்டும் எதுக்குப்பா உங்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எங்களை நீங்கள் என்ன வேணால் திட்டுங்கப்பா, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா என்ன பண்ணுறது, எங்களை முதுகில் குத்திட்டீங்க, தமிழர்களை முதுகில் குத்துனீங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு யாருன்னு முதுகில் குத்துறதுக்கு உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. ஆனால் 15 வருஷமாக உங்களை ஒருத்தர் செய்யும் செஞ்சுட்டு இருக்காரு பத்தியா, அந்த ஆள் உண்மையிலே சல்யூட்டு. இப்போ தான் உங்களோட உண்மையான முகம் தருது. இப்பயும் சொல்கிறேன், மானம் உள்ளவர்கள், ஈனம் உள்ளவர்கள் அந்த வார்த்தையை வேணாம், நீங்களா ராஜினாமா பண்ணிடுங்கப்பா. 10 MP சீட்டு. எங்களோட பிச்சில் வாழ்கிற போதே உங்களுக்கு இவ்வளோ திமிரு பேச்சு, இதுக்கு இப்போது பதிலடி வேறு கொடுப்பீங்க. கொடுங்க, உங்கள் பதிலடி எப்படி இதுன்னு பார்க்கலாம்.